ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 123 பொழுது கண்டு இரங்கல் 1222வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். புன்கண்ணை வாழி மருள் மாலை எம் கேள்போல் வன் கண்ணதோனின் துணை. புன்கண்ணை வாழி மருள் மாலை எம் கேள்போல் வன் கண்ணதோனின் துணை. புன்கண்ணை வாழி மருள் மாலை எம் கேள்போல் வன் கண்ணதோனின் துணை. மாலை பொழுதே நீ வேண்டாம், எனக்கு இந்த மாலை பொழுதில் நான் வெளியிலே கூட வரமாட்டேன், எனக்கு பிடிக்கவில்லை. யாரோ வேலை கொண்டு என்னை தாக்குவது போல் இருக்கிறது, வில்லால் அடிப்பது போல் இருக்கிறது. அவர் இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த இன்பம் தேவையா? இந்த குளிர்ச்சியான காற்று என் மீது பட வேண்டுமா? இந்த மாலை பொழுது இன்பமாக இருக்க வேண்டுமா? எனக்கு எல்லோரும் வந்து விளையாடுகிறார்கள், கொஞ்சுகிறார்கள், என்னால் அப்படி முடிகிறதா? என் துணைவர் இல்லை. மாலை பொழுதே நான் உன்னை மதிக்க மாட்டேன், நான் உன்னை வெறுக்கிறேன். மாலை பொழுதே வேண்டாம், நீ வேண்டாம். நடு உச்சி வெயில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது, எனக்கு பற்றி எரிகிறது என் மனசு. அவர் இல்லை, அவர் பிரிந்து சென்றிருக்கிறார். இந்த நேரத்தில் நீ வந்து குளிர்ச்சியாக, மிக ரம்யமாக, மிக அழகாக, அற்புதமாக இந்த மாலை பொழுது இருக்கிறது. எல்லோரும் கொஞ்சம் விளையாடுகிறார்கள், எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வந்து இந்த மாலை நேரத்திலே எல்லோரும் உல்லாசமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக திரிகிறார்கள், பாட்டு பாடிக்கொண்டு, ஆட்டம் ஆடிக்கொண்டு, விளையாடிக்கொண்டு பலவிதமாக இன்பமாக அந்த பொழுதை கழிக்கிறார்கள். மாலை பொழுது இன்பமாக கழிக்கிறதற்கு பயன்படுகிறது, எனக்கு பயன்படவில்லை. இந்த மாலை பொழுது எனக்கு பயன்படவில்லை. ஏனென்றால் என்னால் பாட முடியாது, என்னால் இனிக்க பேச முடியாது, என்னால் ஓடி ஆடி கொஞ்ச முடியாது. இந்த இருக்கின்ற இடத்தில் இருப்பதே எனக்கு வேர்த்து கொட்டுகிறது, வியர்க்கிறது. அவர் இல்லை, அந்த பிரிவு துன்பத்திலே நான் வாடிக்கொண்டிருக்கிறேன். ஆமாம், மாலை பொழுதே நீ கூட இன்று இன்னும் மயக்கமாக இருக்கிறாயே, துக்கமாக இருக்கிறாயே, வருத்தமாக இருக்கிறாயே. உன் கணவன் உன்னை விட்டு பிரிந்திருப்பானோ? என் கணவன் என்னை விட்டு பிரிந்திருக்கின்ற காரணத்தினால் என்னால் இன்பமாக இருக்க முடியவில்லை, நல்ல ஆடை அணியவில்லை, இனிக்க பேச முடியவில்லை, நல்ல ஒரு பாட்டை பாட முடியவில்லை வாய் திறந்து, நல்லவர்களிடத்தில் பழகி பேச இனிக்க சிரித்து பேச முடியவில்லை. இந்த மாலை பொழுதிலே கொஞ்சம் வெளியிலே வந்து காற்று வாங்கலாம், குளிர்ச்சியான காற்று வருகிறது, மாலை பொழுது மிக ரம்யமாக இருக்கிறது, மாலை பொழுதிலே அந்த வெளியில் இருப்பது மிக இன்பமாக இருக்கிறது என்று வெளியில் வர முடியவில்லை. என்னை விட்டு என் துணை பிரிந்து விட்டார். உன்னை விட்டு உன் துணைவர் பிரிந்து விட்டாரா? உன் துணைவர் யார்? என் துணைவர் அவர், என் கணவர். அவர் வெளியிலே போய்விட்டார், வெளியூருக்கு சென்று விட்டார், வரமாட்டார். நீ வருத்தம் அடைந்திருக்க போல் தெரிகிறது எனக்கு. உன் கணவன் உன்னை விட்டு பிரிந்து விட்டானா? அதற்காக நீ வருத்தப்பட்டிருக்கிறாயா? நேற்று நன்றாக இருந்தது மாலை பொழுது, இதற்கு முன்பெல்லாம் நன்றாக இருந்தது, எனக்கு இன்று மாலை பொழுது நன்றாகவே இல்லையே. உன் கணவன் உன்னை விட்டு பிரிந்து விட்டானா? இது கற்பனை. இவளுக்கு இருக்கிற வருத்தத்தை மாலை பொழுதின் மேல் ஏற்றி மாலை பொழுதை இவர் கேள்வி கேட்கிறாள். உன் கணவன் உன்னை விட்டு மாலை பொழுதுக்கு எது கணவன்? காலை பொழுதுக்கு மாலை பொழுது கணவனா? யாருக்கு யார் கணவன்? ஒரு காதலிக்கு கணவன், காதலன் துணைவன் கணவன். மாலை பொழுதுக்கு யார் தலைவன், யார் கணவன்? அந்த கேள்வி கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வது? காணாமல் போய்விட்டான் அவன் துணைவன் என்றால் மாலைக்கு துணைவன் யார்? மாலைக்கு இன்பத்தை கொடுப்பது யார்? மாலை பொழுதுக்கு இன்பத்தை கொடுப்பது எது? இரவு பொழுதாதான் இருக்கும். எப்படி வேண்டுமானாலும் கற்பனை செய்து கொள்ளலாம். ஆனால் உண்மை அல்ல. மாலை பொழுதுக்கு கணவன் இல்லை. கணவன் இருப்பதாக இவள் கற்பனை செய்து கொண்டு என்னை விட்டு என் கணவர் பிரிந்தார், அதனால் நான் வருத்தமாக இருக்கிறேன். மாலை பொழுதே நீ வருத்தமாக இருப்பதைப் போல எனக்கு தெரிகிறது. என் கணவன் என்னை விட்டு பிரிந்ததை போல உன் கணவன் உன்னை விட்டு பிரிந்திருப்பானோ? உன் கணவன் யார்? எதற்காக பிரிந்தான்? இன்னும் வரவில்லையா? எவ்வளவு நாள் ஆயிற்று என்றெல்லாம் மாலை பொழுதை பார்த்து பிதற்றுகிறாள் தலைவி. இப்படி உளறுவதற்கு காரணம், பிரிவை தாங்க முடியவில்லை, தலைவன் பிரிந்திருப்பதை தாங்க முடியவில்லை. மாலை பொழுதுக்கு கூட ஒரு கணவன் இருப்பதைப் போலவும்
அந்த மாலை பொழுதுடைய கணவன் அந்த மாலை பொழுதை விட்டு பிரிந்து விட்டிருப்பதாகவும் கற்பனையாக பேசுகிறாள். இப்படியெல்லாம் உளறுகிறாள். பொழுது கண்டு இரங்கல். அந்த பொழுதை பார்த்து, அந்த மாலை பொழுதை பார்த்து கூட வருத்தப்படுகிறாள். நீ ஏன் வந்தாய் மாலை பொழுதே? வர வேண்டிய அவசியம் இல்லை என்று, எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் நீ வர வேண்டாம் என்று உளறுகிறாள். இவள் ஒருத்திக்காக மாலை பொழுது வராமல் இருக்குமா? எத்தனை பேர் இப்பொழுது அந்த மாலை பொழுதை அனுபவிக்கிறார்கள். இவள் அப்படியெல்லாம் பேசுகிறாள். கற்பனை, திருவள்ளுவருடைய கற்பனை. கணவனை பிரிந்தவர்கள் இப்படியெல்லாம் பேசுவார்கள் என்று பதிவு செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம்.